வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம், என்னோட ஆசீர்வாதம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு பக்கத்தில் இருந்து அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறப்பு நாள். என்னன்னா, இன்னைக்கு சதுர்த்தி இதாக இருக்குது கும்பிட்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம் ரெண்டு பட்டு வருது. ஆனால் உத்திராடம் தான் எடுக்கணும், ஏன்னா மத்தியானம் 2:25 வரைக்கும் இருக்குது உத்திராடம். உத்திராடத்திலே போகலாம் நம்ம. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிருகஷி நட்சத்திரத்துக்கும் திருவாதிரையும் வருது. மிருகஷி நட்சத்திரம், திருவாதிரை. மிருகஷி நட்சத்திரம் சாயங்காலம் ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இப்போ தினப்பலன் போவோம். தினப்பலன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷராசிக்கு ஒரு கம்ப்ளீட் டே. இன்னைக்கு ஒரு நிறைவான தினம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒர்க் பண்ண சிலது ஸ்மார்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹாப்பியாக இருப்போம். சரி, இன்னைக்கு எல்லாமே நம்மளுடைய ஒர்க்கை க்ளீனாக பார்த்தோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் மேஷ ராசிக்கு. ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது தப்பாயிடுமோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்லேஷன் மைண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் கலந்த நாள். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னைக்கு புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு தவிர்த்து நாளைக்கு ஏதாவது பண்ணணும். ஆமாம். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. ஒரு நாளில் என்ன முயற்சி எடுத்து அது கிடையாது. ஏதாவது ஒரு நீண்ட நாள் ஷார்ட் கட் இதில் ஏதாவது ஒன்று பண்ணலாமா, ஏதாவது ஒன்று நம்ம யோசிச்சா தானே நமக்கு ஒரு அவுட்புட்டு கிடைக்கும். அந்த மாதிரி முயற்சி எடுக்கிற நாள் இன்னைக்கு. கடகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ரொம்ப கனிவாக ஒரு அம்பலாக இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, உதவி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இன்னைக்கு கடகராசிக்கு. சிம்மராசி நேயர்களே, ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு வேறு வழி இல்லை, அமைதியாக சந்தோஷமாக இருங்க, நல்லா இருக்கும் இன்னைக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டு வச்சிருக்க திட்டம் எல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக ஆகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கி போட்டு இன்றைக்கி சக்ஸஸ் இல்லை. ஆல்ரெடி இப்போ இந்த முயற்சியெல்லாம் இப்போ முன்னாடி ராசிக்கு நான் முயற்சின்னு சொன்னேன், ஏற்கனவே முயற்சி பண்ணி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் செய்தி வரும், இல்லைன்னா அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி அதை ஒரு எண்ணங்களை மெட்டீரியல் ஆக்குறது, நினைக்கிறத ஒரு மெட்டீரியல் ஆக்கணும். நினைக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு 1,000 நகை வாங்கணும்னு நினைக்கிறோம், கடையில் போய் வாங்கும்போது மெட்டீரியல் ஆகும். அது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தன்மை உள்ள ஒரு நாள் இன்னைக்கு. அடுத்து துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு பண்ணால் இன்னைக்கு நன்மை பயக்கும் நாள். அடுத்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த மாதிரி அமையும், இவங்களும் செய்வாங்க. ஏன்னா செஞ்சால் தானேங்க பெற முடியும், பெற்றால் தானேங்க செய்ய முடியும். இது ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி தான். ஆமாம். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக யோசனை. ஜென்மம் விட்டுட்டு இப்போ வெளில வந்திருக்காங்க. சிந்தனை மிகுந்த நாள். நல்ல சிந்தனையாக இருக்கட்டும், தீய சிந்தனை இல்லாமல் ஒரு நல்ல சிந்தனையை அதை உருவாக்கிக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்டம் கட்ட வேண்டிய சூழல் வரும். தயவு செய்து அதை ஒரு செலவாக ஆக்கிடுங்க. செலவு செய்கிற நாள். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, அந்த மாதிரி செலவு, இல்லை வீட்டில் ஏதாவது ஹோட்டலுக்கு போகிறது, நண்பர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நாள். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டு, அமைதியாக இருப்பாங்க. ஒரு அமைதி அவங்களோட சூழ்நிலை சூழும், அதை என்ஜாய் பண்ணுங்க. அமைதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கணும். சந்திரன் தான் அதை கொடுக்குறாரு நமக்கு. கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்டு இருந்த சில வருவாய்கள் அவங்களை சேரும். நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவு நிறைந்த நாள் இன்னைக்கு. மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் தான். ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை.
எதுவும் இழப்பும் கிடையாது. ஒரு ஜென்ரலாக அப்படி மிஞ்சி போகக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள் தான் இன்னைக்கு. சாதாரண நாளாக போகிறது நல்லது தானே, எதுவும் பிரச்சனை இருக்காம. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பத்திரை பவம் போடணும். பத்திரை நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அது இன்னைக்கு முடிப்பாங்க. பவம் அவங்க போடணும் இன்னைக்கு. இது 2 பேர் இன்னைக்கு வந்து போட்டுருங்க. கருணாதிபதியை சரணடைங்க, முடியாத காரியங்கள் முடியும். அது நான் அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கேன். யாரும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் இது, ஒரு நல்ல விஷயந்தான் இது. ட்ரை பண்ணுங்க. வீட்டில் தான் நான் போட சொல்கிறேன், எங்கேயும் போக தேவையில்ல. வீட்டிலே சமையல் எண்ணெய்க்கு யூஸ் பண்ணாத எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிவிடுவேன். இல்லை அதுக்குன்னு ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, அது யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான நேரில் இன்னைக்கு கருத்து பரிமாற்றம் அந்த மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு செயலாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒன்றை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுன்றது வேறு, அதாவது அழிப்பது என்பது வேறு. ஒன்று அழிக்கிறது ஒரு விதம், கரைப்பது ஒரு விதம். அதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு பொம்மை எல்லாம் செய்கிறோம், செஞ்சு அழகாக சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து 3 நாள் பொறுத்து போய் அழகாக அதை தண்ணீரில் கரைக்கிறோம். அது ஒரு விஷயத்தை எடுத்து, மண்ணை எடுத்து அதை உருவாக்கி அதை ஒரு தெய்வமாக மாற்றி அந்த தெய்வத்தை கரைப்பது. அழிப்பது என்பது வேறு. தூக்கி போட்டு உடைச்சி தூளாக உடைக்கிறது, அழிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், தான் டிஃப்ரெண்ட்டு. ஒரு மயிர் இறையில தான் அந்த மாற்றங்கள் நிகழும் எப்பவுமே. அழிப்பது என்பது வேறு, கரைப்பது என்பது வேறு. எதையுமே அழிக்கக்கூடாது, கரைக்கணும். கரைஞ்சி அது கூட அப்படியே போயிடணும். அது மாதிரி செஞ்சு பாருங்க. எல்லா விஷயத்திலையும் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் எல்லார் வீட்லேயும் செய்கிறாங்க. மற்ற இதில் இருக்கிறவங்களும் அதை பார்க்குறாங்க. என்னடா இது எல்லாத்தையும் தூக்கி போடுறதை விட்டுட்டு இதை எத்தனை போய் எதுக்கு இதை போய் அழகாக, இதில் மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்குது. அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொருள். அழிப்பது என்பது வேறு, கரைப்பது என்பது. எந்த ஒரு விஷயத்திலையும் 3 உள்ள இறை நம்ம கரைத்து கொள்ள வேண்டும். அதை வந்து ரெனிவேட் பண்ணலாம், கரைச்சாதான் ரெனிவேட் பண்ண முடியும். அதனால் இதுதான் ஒரு ஆழ்ந்த தத்துவம். ஓஷோ ஒரு இடத்துல விநாயகர் சதுர்த்தியை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது இதுக்கு பதில் சொல்கிறார். எதையும் அழிக்க முற்படக்கூடாது, கரைப்பதற்கு இது. நம்ம அதில் கரைஞ்சிடணும். ஒரு மனைவி கணவன்னா அவங்க 2 பேர் கரையணும். அதுதான் ஒருத்தர் அடித்து ஸ்மாஷ் ஆகுறது பெரிய விஷயம். அது ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் கரையுது என்பது 2 பேர் அப்படி கரையும் போது அதோட விஷயங்களே வேற. எனவே ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. இந்த நாள் இணைய நாளாக எல்லாருக்கும் அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நேயர்களுக்கு நன்றி.